வில்லேஜ் பேபிஸ்னாலே பாரம்பரியம், புதுமை, பிரம்மாண்டம், வெறித்தனமான சுவை. அந்த மாதிரி இன்னைக்கு வேற லெவல்ல அட்டகாசமான சுவையில ஒரு சமையல். 25 கிலோ கோழிக்கறி, ஒரு முட்டை பிரியாணி அரிசி, அது கூடவே காய்கறிகள், அம்மியில அரைச்ச மசாலா, இது எல்லாத்தையும் கலந்து சேர்த்து இன்னைக்கு சம ருசியான சிக்கன் சுக்கா பிரியாணி செய்ய போறோம். சிக்கன் சுக்கா பிரியாணி செய்யறோம் நாங்க. சிறப்பா தரமான சுவையில இருக்கும், சாப்பிட வாங்க. நம்ம சேனலை வாழ்த்தி உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு பார்க்க நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு சிக்கன் சுக்கா பிரியாணி செஞ்சு ஆசைப்படுறோம். போலாம் ரைட் போலாம் ரைட் போலாம் ரைட். மஞ்சளையும் இஞ்சி பூண்டையும் அம்மியில அரைச்சாலே தனி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன். நான் இஞ்சியும் பூண்டையும் அரைச்சுக்கிறேன். மணப்பட்டி ஃபேமஸான நெய் சிக்கன் சுக்கா செய்ய கடாய். வெட்டி அலசி வச்ச கோழிக்கறிய சேர்த்துக்கலாம். அதேதான் அந்த சாணி எதுக்கு எடுத்துட சொன்னப்பா. கரையாதா? தண்ணி இருக்குல்ல, கரைஞ்சிரும். அடுத்தது கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அம்மியில நசுக்கிற இஞ்சி, அம்மியில அரைச்ச மஞ்சள் சாந்து, காஷ்மீரி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், அம்மியில நசுக்கிற பூண்டு, இன்னைக்கு மணப்பட்டி சிக்கன் சுக்காக்கு மெயினா வந்து நெய் தான். அந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் பேபிஸ் ரெடி பண்ண ஜெய்சனுடைய சூப்பரான நெய். இதில் வந்து எந்தவித ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சேஃபானது, சுத்தமானது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். கருவேப்பிலை,
வருதா? தண்ணி தர போட்டுருக்கேன் சும்மா லைட்டாங்க. சிக்கன் சுக்கா பிரியாணி செய்ய பாத்திரம். சிக்கன் சுக்கா ரெடியா இருக்கு. காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு. மசாலா அரைச்சு ரெடியா இருக்கு. சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். சுவையான சிக்கன் சுக்கா பிரியாணி செய்ய முதல்ல சுத்தமான நெய் ஊத்திக்கலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டார் அன்னாச்சி பூ, கசகசா, ஏலக்காய், பிரியாணி எல்லாம், சோம்பு, அடுத்தது ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, கீரை வச்சு பச்சை மிளகாய், புதினா, வெட்டி வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச தக்காளி. அது ஒரு ஆள் அதுல அள்ளி வைங்க சாம்பாரத்துல. அம்மியில அரைச்சா இஞ்சி விழுது. அம்மில அரைச்சா பூண்டு விழுது. அம்மியில அரைச்சா மஞ்சள் சாந்து, பசுமாட்டு தயிர், தனி மிளகாய் தூள், நாங்களே ரெடி பண்ண கரம் மசாலா. பிரியாணிக்கு செம டேஸ்ட் கொடுக்கும் கரம் மசாலா. உங்களுக்கு வேணா வாட்ஸ்அப் நம்பர் தர, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். இது பிரியாணி மட்டும் கிடையாது, நீங்கள் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக இருக்கும். வெஜ் புலாவ் கூட பண்ணலாம். அண்ட் எக்கு வச்ச ரெசிபி பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த கரம் மசாலா வந்து யூஸ் பண்ணலாம். வெஜ்ஜு நான்வெஜ் எல்லா சமையலுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கிளாஸ் ஜாரில் கொடுக்குறேங்க. நீங்கள் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொடுக்குறோம். கிளாஸ் தான் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மக்கிட்ட இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி 60 ப்ராடக்ட் கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது. ஃபுட் ஐட்டம்ஸ், பிக்கல்ஸ், மசாலா எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கல்லுப்பு, பிரியாணிக்கு தண்ணி, பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து எடுத்து சிக்கன் சுக்காவை பிரியாணில சேர்த்துக்கலாம். போதும் தண்ணி தெளிக்க நான் விடு. மூடிடு நீ. ஊரே மணமணக்க, வீடே கமகமக்க, சுவையான சிக்கன் சுக்கா பிரியாணி ரெடி.
சூப்பரான சிக்கன் சுக்கா பிரியாணி அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. வேணுமா தண்ணி? வேணாம் சொல்லி எடுத்துரு. சிக்கன் சுக்கா பிரியாணினா சும்மா வாங்க, தரமான சுவையில் இருக்கு. சிக்கன் சுக்கா பிரியாணி பார்க்க கலர்ஃபுல்லாகவும் சிக்கன் எல்லாம் மெதுன்னு சூப்பராக வெந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க சுவை. இந்த பிரியாணில கறி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையா இருக்குதுங்க. சிக்கன் சுக்கா பிரியாணி டேஸ்ட் சுவையும் வேற லெவல்ல இருக்குங்க. சத்தியமா அங்க பாரு இலை கூட காலி ஆயிடுச்சுங்க. சத்தியமா அடி போலவே இருக்குங்க. நாங்களே செஞ்ச செம டேஸ்டான சிக்கன் சுக்கா பிரியாணி சூப்பர் சூப்பர் சூப்பர்.